அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நகை அதிகமாக வாங்கணும், நல்லா சேர்க்கணும், மேலும் அடகு வச்ச நகையும் திரும்ப வீட்டுக்கு வரணும், சொர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். சொன்னது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு நடக்கும். மேலும் நகை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஒன்றில்லை ரெண்டில்லைங்க, 3 முறை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு பையனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்குதுங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குவதற்கான சூழல் இருக்கும் இல்லையா. அதை நீங்கள் மற்ற நாளில் வாங்குறத காட்டிலும் நான் சொல்லக்கூடிய நாள் மற்றும் நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகம் உண்டாகும். அதாவது திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் திரி புஷ்கர் யோகம் குறித்தும் திவி புஷ்கர் யோகம் குறித்தும் வீடியோக்கள் போடுறது வழக்கங்க. நிறைய சகோதரிகள் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி போடுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி கடைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்க முடிய மாட்டேங்குது, முன்னாடியே போட்டிங்கன்னா நாங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் வீட்லேயும் சொல்லி நாங்கள் அது மாதிரி போயிட்டு வருவோம், முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கே சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு 3 தேதிகள் மற்றும் நேரங்கள் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த ஒரு நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வாங்குங்க. மேலும் எங்ககிட்ட நகையும் இல்லை, வாங்குற அளவுக்கு பணமும் இல்லை, ஆனால் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் என்பது குறித்தும் நான் இதே பதிவிலே சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அடுத்த திரிபுஷ்கர யோகத்துக்குள்ளார நீங்கள் நகை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்ட நாள், அதே போல் திதி, அதே போல் நட்சத்திரம், இது 3 சேரக்கூடிய அமைப்பு தான் திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மாதத்துலேயும் வராதுங்க. ஒரு சில மாதங்களில் இப்படி 3 முறை வரும், இல்லைன்னா 2 முறை வரும். ஒரு சில மாதங்களில் வராமலே கூட போகும். இப்போ மார்ச்சில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகமே கிடையாது, திவி புஷ்கர யோகம் மட்டும்தான் இருந்தது. அதுவும் நல்ல யோகம்தான். என்ன இதில் 2 முறை நமக்கு அமைப்பு உண்டாகும். இதில் 3 முறை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேலும் இந்த நாள் மற்றும் நேரத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறது, அதே போல் கடன் வாங்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெரிய காரியத்துக்கு, அதாவது எங்கேயாவது கண்டலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே நீங்கள் போயிட்டு வர்றது, அதே போல் நகையை அடமான வைக்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா போய் செக் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தந்துடும். அதாவது ரொம்ப எமர்ஜென்சினா நீங்கள் போகலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு அப்படின்னே எடுத்துக்கோங்க. திரிபுஷ்கர யோகத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நல்ல நிகழ்வுகளை மட்டும்தான் செய்யணும். அதாவது நகை வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, பாத்திரம் வாங்கிறது, மளிகை பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணணும். சரி, இப்போ ஏப்ரல் மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் என்னன்னைக்கு வருது, டைமிங் என்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நகை சேர்வதற்குண்டான பரிகாரம் குறித்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு அற்புதமாக இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதுவும் இந்த ஏப்ரல் 14 என்னது, தமிழ் வருட பிறப்பு. அந்த நாள்லேயே நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் அமைஞ்சிருக்குது. டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி 5 நிமிஷத்தில் இருந்து நள்ளிரவு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் அமைஞ்சிருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படிங்கிறது கணக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமைஞ்சிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி 10 நிமிஷத்தில் இருந்து காலையில் 10 மணி 49 நிமிஷம் வரைக்கும், மொத்தம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 39 நிமிஷம் இது அமைஞ்சிருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக கணவருக்கும் விடுமுறையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜோடியாக போயிட்டு கூட ஏதாவது நகை வாங்குறது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக வருதுங்க. டைமிங் என்னன்னு பார்த்திங்கன்னா காலையில் 5 மணி 59 நிமிஷத்தில் இருந்து மாலை 6 மணி 52 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 52 நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு டைமிங் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ இன்னொரு முறை உங்களுக்கு டைமிங் ஞாபகப்படுத்திடுறேன். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 4 மணி 5 நிமிஷத்தில் இருந்து நள்ளிரவு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும்.
அதே போல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணி 10 நிமிஷத்துலேருந்து காலை 10 மணி 49 நிமிஷம் வரைக்கும். அடுத்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 5 மணி 59 நிமிஷத்துலேருந்து 6 மணி 52 நிமிஷம் வரைக்கும். இதுதான் வந்து டைமிங்கு. இந்த டைமிங்கில் நீங்கள் கடைக்கு புறப்பட்டு போகிறது அல்லது நகையை செலக்ட் பண்ணிட்டு பில் போடுறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி பண்ணிங்க அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 3 முறை உங்களுக்கு திரும்ப திரும்ப நகை வாங்கும் அளவுக்கு பணமும் சேரும், நகை வாங்குவதற்கான யோகமும் வந்துட்டு கிடைக்கும். சரி, எங்களுக்கு நகை வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை, நாங்கள் நகை வாங்கணுன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க. பீங்கானோ மண்ணோ அல்லது கண்ணாடியோ, இந்த 3 நாள் ஆன ஏதாவது ஒரு பவுலோ டம்ளரோ ஏதாவது ஒன்று வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதை சுத்தம் பண்ணிவிட்டு உள்புறமும் வெளிப்புறமும் மஞ்சள் மற்றும் பன்னீர் அல்லது மஞ்சள் அது கூட கொஞ்சம் தண்ணீர் இது மாதிரி கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உள்ளேயும் வெளியும் வந்துட்டு பூசி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது உலர விட்டுருங்க. அதன் பிறகு இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க. இந்த கல்லுப்பு வந்து நமக்கு சமையலறையில் இருக்கிறது வந்து எடுத்துக்கக்கூடாது. புதுசாக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அதிலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போ நாளைய நாள் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளை தான் வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் நாளைய நாளில் கூட நீங்கள் ராகு காலம் யமகண்டம் இல்லாத ஒரு சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம். மேலும் சுக்கிர ஓரையில் செய்கிறது இன்னும் சிறப்பு. சுக்கிர ஓரைனா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் ஒரு இந்த 3ல் ஏதாவது ஒரு நேரம் இல்லைன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரம் அப்போ வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வெள்ளிக்கிழமை புதுசாக கல்லுப்பு வாங்குவீங்க இல்லையா, அதுலேருந்து கூட வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு கொட்டி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு ₹1 காசு வந்து வைங்க. ஏன்னா பணம் வந்து நமக்கு சேரணும் இல்லையா, அதனால் ₹1 காசு வந்து வைங்க. கூட வந்து ஏதாவது ஒரு வெள்ளி நாணயமோ அல்லது வெள்ளி கொலுசோட அந்த முத்தோ இல்லை வெள்ளி தோடோ ஏதாவது ஒன்று வெள்ளி சம்மந்தப்பட்டது வைங்க. சரிங்களா, தங்கம் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று வந்துட்டு வைங்க. தண்ணீரில் கழுவிட்டு இதை வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பூ வச்சுருங்க. பூ வச்சுட்டு இதை மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்னாடி வச்சு நீங்கள் தினமும் ஏற்றக்கூடிய விளக்கையே வந்துட்டு ஏற்றி வச்சு இந்த பக்கத்தில் ஒரு பூவையும் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லைனா ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக இந்த மந்திரத்து கூட வந்துட்டு நீங்கள் 27 முறை அல்லது 108 முறை வந்துட்டு சொல்லலாம். மேலும் இதை நீங்கள் குங்குமத்தாலேயோ மஞ்சளாலேயோ அர்ச்சனை பண்ணுறது இன்னும் சிறப்பு. அதாவது ஒரு 108 முறையோ 27 முறையோ இந்த ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மி நமக அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக இந்த 2ல் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அந்த சுவாமியினுடைய படத்துக்கு கீழே அந்த குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். மஞ்சளை வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். ஏதாவது ஒரு வெற்றிலை வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் இப்படி அர்ச்சனை செஞ்சு குங்குமத்தையும் மஞ்சளையும் வந்துட்டு வைங்க. அதன் பிறகு இந்த அர்ச்சனை செஞ்ச இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் தினந்தோறும் நீங்கள் நெற்றியிலேயே இட்டுட்டு வர்றது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு ஸ்வர்ணம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுக்கும். இந்த கல்லுப்பு நீங்கள் வாரம் ஒரு முறை மாற்றிடுங்க. அந்த வெள்ளி பொருளையும் காசையும் வந்துட்டு நீங்கள் மாற்றணும்னு அவசியமே இல்லை. உப்பு மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் வேறு உப்பு வந்து கொட்டி வச்சுட்டு திரும்பி இதே காசு இதே வெள்ளி பொருளையும் நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பதிவில் நீங்கள் இந்த மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் குறித்து தெரிஞ்சிருப்பீங்க. எந்த நேரத்தில் நகை வாங்கணும் என்பது குறித்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் நகை வாங்குற அளவுக்கு காசு இல்லைன்னு வருத்தப்படுறவங்க எந்த மாதிரி பரிகாரம் பண்ணுனா நகை சேரும் என்பது குறித்தும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.